வினை தூய்மை. துணைநலம் ஆக்கம் தருவும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும். ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும். அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை. புகழையும் நன்மையையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டு விலக வேண்டும். ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை அதும் எண்ணுமவர். மென்மேலும் உயர்ந்திட வேண்டும் என விரும்புகிறவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருத்தல் வேண்டும். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். தெளிவான அறிவும் உறுதியும் கொண்டவர்கள் துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்காக கூட இழிவான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. என்ன தவறு செய்துவிட்டோம் என நினைத்து கவலைப்படுவதற்குரிய காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஒரு கால் அப்படி செய்துவிட்டாலும் அச்செயலை மீண்டும் தொடராது இருப்பதே நன்று. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பசியால் துடிக்கும் தனது தாயின் வேதனையை தணிப்பதற்காக கூட இழிவான செயல்களில் ஈடுபடக்கூடாது. பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களி நல்குரவே தலை. பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களை புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும். கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏற்படும். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. பிறர் அளத் திரட்டிய செல்வம் அளப் போய்விடும். நல்ல வழியில் வந்த செல்வம் என்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும். சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்திரியே அற்று. தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றதுதான் ஆகும்.